Hi everyone. இன்னைக்கு வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ அதில் இருக்கக்கூடிய லீக் டெஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் லீக் டெஸ்ட்னா என்ன அப்படின்றத பற்றியும், லீக் டெஸ்ட் நம்ம கேரி அவுட் பண்ணக்கூடிய டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றியும், அதனுடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன், ஷார்ட்டாக இதை வந்து NDT அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து non-destructive inspection is a process of inspecting, testing or evaluating the material, components or assemblies for the discontinuities or differences in characteristics without destroying the serviceability of the part or system. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்டினுடைய மெட்டீரியலினுடைய ப்ராப்பர்ட்டிஸை கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். இந்த டைப் ஆஃப் டெஸ்டிங் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு எந்தவித டேமேஜும் ஏற்படுத்தாமல் டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணிவிட்டு அது எந்த பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டதோ அதனுடைய ஃபியூச்சர் அப்ளிகேஷனில் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டிங் மெத்தட் தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ லீக் டெஸ்டிங் அப்படின்றது வந்து டு டிடெக்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் டு இம்ப்ரூவ் கன்சியூமர் சேஃப்டி, கேஸ் ஆர் லிக்யூட் நியூ டு நோ எனி டிஃபெக்ட்ஸ் தட் குட் அலோவ் லீக்கேஜ். ஸோ இது நம்ம வந்து கன்சியூமர் சேஃப்டிக்கோசரம் நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய டிஃபெக்ட் மெத்தட் தான் வந்து லீக் டெஸ்டிங். இது வந்து கேஸு, லிக்யூடு இது சம்மந்தப்பட்ட லீக் டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். The objective of leaks test will locate and to measure the amount of leak, liquid or gas flowing through the discontinuity. ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ளோபிள் ஆகக்கூடிய ஒரு இடத்துல வந்து நமக்கு ஏதாவது லீக்கேஜஸ் ஏற்படுது அப்படின்னாக்கா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் தான் வந்து லீக் டெஸ்டிங். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பைப் லைனில் கேஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நமக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து நமக்கு ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து லீக் டெஸ்டிங். ஸோ இது கண்டுபிடிக்கிறது மூலயமா நம்மளுடைய கன்சியூமருடைய சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ண முடியும். தமிழை பார்த்தோன்னாக்கா நுகர்வோர் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக உற்பத்தி குறைபாடுகளை கண்டறிய வாயு அல்லது திரவ கசிவை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு குறைபாடுகள் உள்ளதா என்பதை வந்து அறிய வேண்டும். கசிவு சோதனையினுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு தொடர்ச்சியின்மை வழியாக பாயும் திரவம் அல்லது வாயுவின் கசிவை கண்டறிந்து அதன் அளவீடுகளை அளவிடுவது தான் வந்து இந்த லீக் டெஸ்டினுடைய முக்கியமான பர்பஸ். ஸோ லீக் டெஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து லீக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Leakages implies the escape of fluid or gas from the pressurized or evacuated enclosure of the system via the imperfection such as a hole or maybe the crack, maybe the bad seal. ஸோ லீக் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய மீடியத்திலிருந்து லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய மீடியத்துக்கு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிறது தான் வந்து லீக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் ஏற்படக்கூடிய கிராக்லையோ ஹோல்லையோ அது மூலயமா வந்து நமக்கு வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து ஃப்ளோ ஆகிறதா வந்து லீக். ஸோ லீக் ரெக்வயர்ஸ் எ பர்ஃபெக்ட் லீக் ரெக்வயர் எ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டு ஜென்ரேட் த ஃப்ளோ. தே ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் ப்ரெஷர் டு த லோவர் ப்ரெஷர் ரீஜியன். Leak are usually pictured as going to positive pressure inside an object to outside the atmospheric pressure. ஸோ இப்போ நமக்கு ஒரு பைப் லைனில் ஃப்ளோ இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஏதாவது நமக்கு வந்து கேப்போ இல்லை ஹோல்ஸோ ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு பைப் லைனில் கம்பேர் பண்ணும்போது ப்ரெஷர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஹோல் மூலயமா நமக்கு லீக்கேஜ் ஆகி அட்மாஸ்பெரிக் லெவலில் நமக்கு வந்து வரும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரெஷர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பேசிக்காக வந்து ஹையர் ப்ரெஷர் ரீஜியன்லேருந்து ஹோல்ஸ் மூலயமாவோ இல்லை கேப் மூலயமாவோ லோவர் ப்ரெஷர் ரீஜியனுக்கு வந்து இது வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு பேர் தான் வந்து லீக் அப்படின்னு சொல்கிறோம். This is not always a case. A leak could be from atmospheric to inside an evacuated object, but it helps to think about it this way because the unit and terminologies are based on this model. So பேசிக்காக லீக் டெஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கக்கூடிய இடத்துல வெளியில் அட்மாஸ்பியருக்கோ அல்லது அந்த சிஸ்டத்துலேருந்து வெளியே வந்து எக்ஸஸாக வந்து நம்ம ஃப்ளூயிடு வந்து ஹையர் ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோவர் ப்ரெஷர் ரீஜனுக்கு கேப் மூலயமாவோ ஹோல்ஸ் மூலயமாவோ நமக்கு வந்து லீக் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் வந்து லீக்கேஜ். இந்த லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து லீக் டெஸ்டிங். ஸோ லீக் டெஸ்டிங் அப்படின்னாக்கா லீக் டெஸ்டிங் இஸ் அ ப்ராசஸ் யூஸ் டு டிடெக்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் which helps to verify the integrity of a product or improve the consumer safety. Manufacturers that produce the
Parts that contain gas or liquid need to know if the product include any defect that could allow leakage. The objective of the leak test will locate and to measure the amount of leak liquid or maybe the gas flowing through the discontinuity. ஸோ இதனுடைய மெயின் எய்ம் பார்த்தோன்னாக்கா கன்சியூமர் சேஃப்டி. ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்னாக்கா அது மூலயமா வந்து ஃபயர் ஆகிறதுக்கோ இல்லை பிளாஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை எக்ஸ்போஷர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதால லீக் டெஸ்ட் பண்ணுறது மூலயமா அதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கேஸு அண்ட் லிக்யூட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த லீக்கேஜ் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரீசன் ஃபார் லீக் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்கனாமிக்கல், அடுத்த வந்து சேஃப்டி பர்பஸ், அடுத்த வந்து ரிலியபிலிட்டி. எக்கனாமிக்கல் பார்த்தோன்னாக்கா டு ப்ரிவெண்ட் த மெட்டீரியல் லாஸ் தட் இன்டர்ஃபேசஸ் வித் த சிஸ்டம் ஆப்ரேஷன். ஸோ இந்த லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா நம்ம வந்து அதை வந்து ஃபர்தராக ஆப்ரேஷனுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்ட் இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது மூலயமா அதனுடைய எக்கனாமிக்கல் வேல்யூ நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சேஃப்டி பர்பஸ் பார்த்தோன்னாக்கா ப்ரிவெண்ட் ஃபயர், எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டாமினேஷன். ஸோ சேஃப்டி வைஸ் நம்ம வந்து ஹசார்டஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் தடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ரீலியபிலிட்டி அப்படின்னாக்கா டிடெக்ட் த அன்ரீலியபிள் காம்பனன்ட்ஸ் அண்ட் தோஸ் வித் லீக்கேஜ் ரேட்ஸ் தட் எக்ஸீட்ஸ் த ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டெப்ஸ் இன் லீக் டெஸ்டிங். லீக் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லொக்கேட்டிங் த லீக், நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் த ரேட் ஆஃப் லீக், நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங் த லீக்கேஜ் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து லீக் எங்கே இருக்குன்றதை லொக்கேட் பண்ணணும் அண்ட் அதனுடைய ரேட் எவ்வளோ வந்து லீக் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அடுத்தது வந்து அதை மானிட்டர் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அடுத்த ஸ்டெப். ஸோ யூனிட் ஆஃப் லீக்கேஜ் அப்படின்றப்போ லீக் ரேட்ஸ் ஆர் ஜெனரலி மெஷர்ட் இன் டேர்ம் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் எ கேஸ் லீக்கிங் இன் 1 செகண்ட். ஸோ பர் செகண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து லீக் ஆகுது அப்படின்றத வச்சு தான் அதோட யூனிட் வந்து மெஷர் பண்ணுறோம். மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் யூனிட் ஆஃப் லீக்கேஜ் ரேட்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் கியூபிக் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத வந்து எஸ்டிடி சிஎம் கியூப் பர் எஸ் அப்படின்னு சொல்கிற இந்த யூனிட்டில் ஷார்ட்டாக வந்து நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பெரிக் கியூபிக் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது வந்து ஏடிஎம் சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்ற லெட்டர்ஸில் நோட் பண்ணுவோம். ஃபார் வேக்கம் லீக் டெஸ்ட்டுக்கு வந்து தார் லிட்டர் பர் செகண்ட்ஸ், இதை வந்து தார் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்ற யூனிட்டாலையும், எஸ்ஐ யூனிட்ல இஸ் பாஸ்கல் கியூபிக் மீட்டர் பர் செகண்ட். எஸ்ஐயில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பாஸ்கல் கியூபிக் மீட்டர் பர் செகண்ட்ன்றது வந்து பிஏ மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்ற இந்த யூனிட்டாலையும் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்னாக்கா அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இருக்குது அப்படின்றத மெயினாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த யூனிட்ஸில் ஏதாவது ஒரு யூனிட்டை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த ஸ்டாண்டர்டுடைய வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அதனுடைய அமௌண்ட்டு கால்குலேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்ஸ் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அக்செப்டபிள் லீக்கேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா வாட்டருக்கு வந்து 1 × 10⁻³ ஸ்டாண்டர்ட் சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ கேஸ் லைன் எடுத்துட்டோம்னாக்கா 1 × 10⁻⁴ ஸ்டாண்டர்ட் சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்டு. கேஸ் ஃப்ரம் பைப் லைன்லேருந்து வரக்கூடிய கேஸ்க்கு வந்து 10⁻⁵ ஸ்டாண்டர்ட் சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்டு. ஸோ லீக்கேஜ் இன் டேங்கரில் இருக்கக்கூடிய லீக்கேஜஸ் பார்த்தோன்னாக்கா 10⁻⁻6 ஸ்டாண்டர்ட் பர் சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ இந்த அளவு லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து அக்செப்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இதை லீக்கேஜ் தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த லீக்கேஜ் அப்படின்னாக்கா டைப் ஆஃப் ஃப்ளூயிட், எந்த டைப் ஆஃப் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறோம், ஜியாமெட்ரி ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி அண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதான் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த லீக்கேஜ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஸோ யூஸ் ஆஃப் லீக் டெஸ்டிங் டெக்னிக் அப்படின்னு எடுத்துட்டாக்கா used extensively in industry, construction site means upon infrastructure to ensure the safety of gas lines, boilers, oil pipelines and many other high pressure and hazardous material storage application. Next one, the testing for hydrogen gas line is much more complex due to the small size of hydrogen molecules. So the electronic sniffing and sampling devices are often used to this application. Uses
இதான் நமக்கு வந்து பைப் லைனில் ஃப்ளூயிட் ஃப்ளோவில் நம்ம ஏற்படக்கூடிய லீக்கேஜஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. அண்ட் பார்த்தோன்னாக்கா ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸில் மைன்யூட்டாக இருக்கிற எல்லா லீக்கேஜஸுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த வந்து லீக் டெஸ்டிங். லீக் டெஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஹெர்மெட்டிக் ஆர் ஏர் டைட் என்க்ளோஷர் அண்ட் காம்பனன்ட்ஸ். செகண்ட் பார்த்தோன்னாக்கா ஹெர்மெட்டிக் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து டெஸ்டட் டு ப்ரிவெண்ட் த entrance of contaminations or preserve internally contained fluids. Example வந்து electronic devices, integrated circuit, sealed relays and motor, pull tab can ends and connector, multi-pin feed throw. ஸோ இதில் வந்து ஹெர்மெட்டிக் ஏர் டைட் க்ளோசர் அப்படின்றது வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸில், இன்டகிரேட்டட் சர்க்யூட்டில், சீல் ரிலேஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து ஏர் டைட், ஏர் இன்னும் உள்ளே போகாத அளவுக்கு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஹெர்மெட்டிக் சிஸ்டம் அப்படின்றது வந்து தே ஆர் லீக் டெஸ்டட் டு ப்ரிவெண்ட் த லாஸ் ஆஃப் கண்டெய்ன்ட் ஃப்ளூயிட் ஆர் மேபி த கேஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ராலிக் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், பிளான்ட் வால்வ்ஸ், பைப்பிங், வெசல் சிஸ்டம் இன் கெமிக்கல் அண்ட் புரோட்டோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹெர்மெட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கேஸஸ் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது வந்து சீல் பண்ணி ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி அதை வந்து சீல் பண்ணி லீக்கேஜஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லீக் டெஸ்டிங் சிஸ்டம் தான் இந்த ஹெர்மெட்டிக் சிஸ்டம். தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா எவாக்குவேட்டட் என்க்ளோஷர்ஸ் அண்ட் த காம்பனன்ட். ஸோ தே ஆர் லீக் டெஸ்டட் டு அஷ்யூர் தேர் இஸ் நாட் டு எ ரேபிட் டெட்டோரிட்டேஷன் ஆஃப் அ வேக்கம் சிஸ்டம் வித் டைம். ஸோ எக்ஸாம்பிள்னாக்கா electronic tube including TV picture tube, sensing bellows and vacuum package items. ஸோ இதெல்லாம் வந்து evacuated enclosures and the components. ஸோ vacuum system அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா these are tested to assure that the leakage has been minimized so the optimum gas removal can be achieved at any given vacuum like absolute pressure rating. ஸோ மெத்தட் ஆஃப் லீக் டிடெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அல்ட்ராசானிக் லீக் டெஸ்டிங், பபுள் லீக் டெஸ்டிங், penetrant leak testing, ammonia calorimetric leak testing, pressure change leak testing, differential pressure leak testing, mass flow leak testing, helium mass spectrometer leak testing, radio isotope tracer leak testing அப்படின்னு சொல்லிட்டு various types of leak detection methods இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா அல்ட்ராசானிக் லீக் டெஸ்டிங். ஸோ இது வந்து அல்ட்ராசானிக் லீக் டெஸ்டிங் ஹேஸ் பீன் ஸ்பெசிஃபிக்கலி டெவலப்டு ஃபார் டிடெக்டிங் த கேஸ் லீக் இன் ஹை ப்ரெஷர் லைன். ஸோ ஹை ப்ரெஷர் லைனில் கேஸ் லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து இந்த அல்ட்ராசானிக் லீக் டெஸ்டிங். ஸோ டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த லீக் எஸ்கேப்பிங் கேஸ் ப்ரொடியூசர்ஸ் ultrasonic sound that can be detected with the appropriate sensitivity 10 to the power of -3 atm cc per second, atmospheric cubic centimeter per second. ஸோ இதில் நமக்கு அந்த ஹை ப்ரெஷர் கேஸ் லைனில் ஏதாவது லீக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த லீக்கேஜஸ் வந்து நமக்கு வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து வர்றதை வச்சு அதை நம்ம வந்து இந்த லீக் டிடெக்டர் மூலயமா டிடெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து அந்த சவுண்ட் வருதோ அந்த அளவுக்கு லீக்கேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ரீட் பண்ணி மெஷர் பண்ண முடியும். ஸோ ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அல்ட்ராசவுண்ட் இன் லீக் பார்த்தோம்னாக்கா gas passing through a restricted orifice leak moves from the pressurized laminar flow to low pressure turbulent flow. So turbulence create broad spectrum of sound called white noise. So some components of white noise are ultrasonic. So இது வந்து white noise அப்படின்னு சொல்றாங்க. The larger the leak, the greater the ultrasound level. So இது வந்து ultrasound level விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லீக்கேஜ் ஏற்படுத்தக்கூடிய அந்த அல்ட்ராசவுண்டை வச்சு நம்ம எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற லீக்கேஜை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அல்ட்ராசானிக் லீக் செக்கர் ஆர் யூஸ்டு பை அ நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் டிடெக்டிங் த கேஸ் லீக் இன். ஸோ இதை யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸில் ஏற்படக்கூடிய கேஸ் லீக்கேஜஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எது எதுலன்னு பார்த்தோம்னாக்கா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், வால்விங் அண்ட் பிஸ்டன் ப்ளோ பை, gaseous piping and ducting, air brake system, bearing, seal in refrigerator van bodies, clean room air ducts, various hydraulic components and other items. ஸோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸில் ஏற்படக்கூடிய
லீக்கேஜஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். Leaks can be detected in overhead piping system, other locations from considerable distance. The ultrasonic leak detector has the advantage that is not sensitive to audible background noise. So இதான் இதனுடைய applications. So second one பார்த்தோம்னாக்கா bubble leak testing. So it is also known as water immersion or air bubble observation test அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து water immersion test சொல்லுவோம். The uppermost surface of the specimen shall be covered by not less than 1 inch. ஸோ இது வந்து 1 இன்ச்சுக்கு வந்து கீழே வந்து நம்ம வந்து தண்ணியில் வச்சு இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஃப் த ஃப்ளூயிட் bubble leak testing is more qualitative than quantitative. Small leak produces numerous small bubbles, but it is difficult to determine the actual leak rate. The size of the bubble can be emission of frequency depends on the type of the gas flow, size of the leak, the surface tension of the particular liquid. Sensitivity of the bubble leak has been estimated to 10 power minus 3 to 10 power minus 4 atmospheric cubic centimeter per second. ஸோ இது வந்து பபுள் லீக் டெஸ்டிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு 1 இன்ச்சுக்கு கீழே வந்து நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணும்போது அதில் ஏதாவது லீக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது வந்து ஏர் லீக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த வாட்டருக்கு மேலே வந்து நமக்கு வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ அந்த பபுள் ஃபார்ம் ஆகிறது வந்து நமக்கு எந்த அளவுக்கு லீக்கேஜ் இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பபுள் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு வந்து லீக்கேஜ் வந்து ரொம்ப மைனூட் லெவலில் இருக்குது, அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படின்றப்போ நமக்கு வந்து பபுள்ஸ் வந்து ரொம்ப மைனூட்டாக வரும். இதுவே வந்து அதிகபட்சமாக இருக்குன்றப்போ பபுள்ஸ் பெரிய பெரிய சைஸில் வரும். கண்டினியூஸாக இருக்குது அப்படின்றப்போ கண்டினியூஸாக நமக்கு வந்து பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு வந்து பபுள் வர்றதை வச்சு நம்ம வந்து அந்த லீக் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த பபுள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டைப் ஆஃப் கேஸ் ஃப்ளோ, எந்த கேஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தையும், லீக் எவ்வளோ சைஸில் வந்து லீக் ஆகுது அப்படின்றத பொறுத்தையும், சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் லிக்விட், அந்த நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய லிக்விடுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்தும் இது வந்து வேரி ஆகும். டைப் ஆஃப் பபுள் லீக் டெஸ்டிங் அப்படின்றதுனாக்கா லிக்விட் இம்மர்ஷன், லிக்விட் ஃபிலிம் அண்ட் ஃபோம் அப்ளிகேஷன் சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் வந்து நம்ம வந்து பபுள் லீக் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் எடுத்தோம்னாக்கா சிம்பிள் டு யூஸ், ரேபிட் அப்ளிகேஷன் இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், சடனாக வந்து இதை வச்சு நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ண முடியும். எனேபிள் த அப்சர்வர் டு லொக்கேட் த எக்ஸிட் பாயிண்ட் ஆஃப் அ லீக் வெரி அக்யூரேட்லி கம்பேர்ட் டு த ப்ரெஷர் சேஞ்சஸ். வெரி லார்ஜ் லீக்ஸ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ் கேன் பி டிடெக்டட். ஸோ சின்ன சின்ன மைனூட் எஃபெக்ட்ஸ்னால நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். சேஃப் டு அப்ளை பபுள் லீக் டெஸ்டிங் வித் ப்ராப்பர் இன்னர் கேஸ் அண்ட் டெஸ்டிங் லிக்விட் இஸ் கம்பஸ்டபிள் ஏரியாஸ். ஸோ இந்த டெஸ்டிங் மூலமா நம்ம வந்து ஈஸியாக அண்ட் சேஃப் அண்ட் செக்யூராகவும் நம்ம டெஸ்டிங் கேரி பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ்னாக்கா த லீக் சைஸ் கேனாட் பி ஈஸிலி குவான்டிஃபைட். ஸோ லீக் சைஸ் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ காம்பனன்ட்ஸ் ரெக்வயர் ட்ரையிங் ஆஃப்டர் டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணது மூலமாக நம்ம அதை வந்து ட்ரையிங் பண்ணுறது ரொம்ப அவசியம். எக்ஸ்டென்சிவ் ஃப்ளோர் ஸ்பேஸ் ரெக்வயர்ட். ஸோ இடம் வந்து அதிகமாக தேவைப்படும். லோ த்ரோபுட். ஸோ ஹை டிபெண்டன்சி ஆன் த ரிலையபிலிட்டி ஆஃப் த ஆப்ரேட்டர். ஸோ ஃபுல்லாக வந்து ஆப்ரேட்டர் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ராப்ளம் வித் த பபுள்ஸ்னு சொன்னாக்கா கெட் ட்ராப்ட் இன் த காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர், நாட் ப்ரொடியூஸ்ட் பிகாஸ் த லீக் இஸ் டூ ஸ்மால். லீக் வந்து ரொம்ப மைனூட்டாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஃபால்ஸ் பபுள்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் பை ஏர் ட்ராப்ட் இன் த காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர் டூரிங் இட்ஸ் இமர்ஷன் இன் வாட்டர். ஸோ நம்ம அந்த வாட்டரில் வந்து நம்ம அதை வந்து மூழ்க வச்சு இது பண்ணும்போது அதில் ஏதாவது ஏர் பபுள்ஸ் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னாக்கா அதுவும் வந்து வரும். ஸோ அது வந்து ஃபேக் பபுள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஃபால்ஸ் பபுள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து லீக்குன்னு நினச்சி தப்பாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அன்பிளசன்ட் ஒர்க்கிங் கண்டிஷன், வாட்டர் கேன் வெட் ஃப்ளோர் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து தண்ணியை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதால அது முடிச்சதுக்கப்புறமா அது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஆப்ரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இன்க்ளூடிங் கிளீனிங், வாட்டர், லைட்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கான ஆப்ரேஷன் காஸ்ட்டு, கிளீனிங் காஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ டை பெனட்ரண்ட் லீக் டெஸ்டிங். டை பெனட்ரண்ட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் த எக்கனாமிக்கல் லீக் டெஸ்டிங் மெத்தட். ஸோ இது நம்ம வந்து டை பெனட்ரண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரியே தான். ஸோ ஸ்பெஷல் டைஸ் கேன் பி sprayed on the high pressure side of the suspected leak areas. ஸோ இது நம்ம வந்து ஹை ப்ரெஷர் சைடு வந்து நம்ம ஏதாவது லீக் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இஃப் எ லீக் இஸ் present, the differential pressure of the system will cause the
dye to seep through the leak and appear on the low pressure side of the object. இப்போ நம்ம வந்து ஹை ப்ரெஷர் சைடு நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னாக்கா லீக்கேஜஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு வந்து லோ ப்ரெஷர் சைடு நமக்கு வந்து இது வந்து ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். திஸ் மெத்தட் கேன் டேக் an hour or more for a leak test sensitivity of 10 power of -4 atmospheric cubic centimeter per second. So because of long time involved in this test method is infrequently used. ஸோ இதில் நம்ம வந்து அந்த பெனட்ரண்ட்டை நம்ம வந்து ஹை ப்ரெஷர் சைடில் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் மூலயமா ஏதாவது லீக்கேஜஸோ ஏதாவது ப்ராப்ளம்ஸோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு வந்து அது வந்து ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இப்படி இந்த டெஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மோர் தென் 1 ஹவருக்கு மேலே ஆகிறதால இந்த டைப் ஆஃப் டெஸ்டிங் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. Next வந்து ammonia calorimetric leak testing. So it is used to detect the leak double wall tanks, pressure and vacuum vessels. So இது வந்து double wall tanksலையும் vacuum vesselsலையும் நம்ம வந்து leak வந்து detect பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். Calorimetric leak testing generally employs 2 chemical agents. So இதில் வந்து ammonia as a tracer gas and developer. So இதில் ammonia developer இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த leak test வந்து carry out பண்ணுறோம். So the tracer gas is like ammonia is introduced into a vessel at a predetermined pressure and the thin coat of indicator. ஸோ இதில் வந்து predetermined ப்ரெஷரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டெவலப்பர் பவுடர் இஸ் அப்ளைட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் த சஸ்பெக்டட் ஏரியா லைக் சீம்ஸ் அண்ட் வெல்ஸ். ஸோ அந்த நம்ம எந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த பவுடர் அப்ளை பண்ணி அது மூலயமா நம்ம வந்து டெஸ்டிங் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் அ டைம் எ ட்ரேசர் கேஸ் டிஃப்யூசஸ் இன்டு த சிஸ்டம். The gas escaping from the leak react with the developer powder and changes its color indicating the location of the leak. ஸோ நம்ம எந்த இடத்துல சர்ஃபேஸில் நம்ம வந்து செக் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து டெவலப்பர் பவுடர் அப்ளை பண்ணி வச்சுட்டு அது உள்ளே வந்து நம்ம அந்த ப்ரீடிட்டர்மைன் ப்ரெஷரில் அமோனியாவை நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது லீக்கேஜஸ் இருந்துச்சுனாக்கா அந்த லீக் ஆகக்கூடிய அமோனியா வந்து நம்ம அந்த டெவலப்பர் பவுடர் கூட பட்டு ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது மூலயமா இந்த இடத்துல வந்து லீக்கேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து அமோனியா கலோரிமெட்ரிக் லீக் டெஸ்டிங். 5th ஒன் பார்த்தோன்னாக்கா ப்ரெஷர் சேஞ்ச் லீக் டெஸ்டிங். ஸோ இது வந்து ப்ரெஷர் சேஞ்ச் லீக் டெஸ்ட் ஆர் ஆல்சோ கால்ட் ப்ரெஷர் ஹோல்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம். இது ப்ரெஷர் டிகே டெஸ்ட் ஆர் ப்ரெஷர் லாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ் மெத்தட் ஆஃப் லீக் டெஸ்டிங் மேனுஃபேக்சரிங் இன் ப்ரொடக்ஷன் லைன். ஸோ இதோடைய ஒர்க்கிங் ப்ரெஷர் பார்த்தோன்னாக்கா the part under the test is pressurized by filling it with air or other gases until it reaches a set pressure. ஸோ செட் ப்ரெஷர் வர்ற வழக்கு அதில் வந்து ஏரோ இல்லை அதர் கேஸஸையோ நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ an isolated valve is then used to disconnect the part from the supply pressure. ஸோ இது வந்து வால்வை யூஸ் பண்ணி சப்ளை ப்ரெஷரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். the pressure within the part is then monitored during the pressure sensor and the air leaked out the pressure drop. ஸோ அந்த ப்ரெஷர் சென்சார் மூலயமா அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதையும் அதை நம்ம வந்து பர்டிகுலர் டைமுக்கு ஹோல்டு பண்ணும்போது அதில் ஏதாவது லீக்கேஜஸ் இருந்துன்னா ப்ரெஷர் ட்ராப் இருக்கும். ஸோ அப்படி ப்ரெஷர் ட்ராப் இருக்கா அப்படின்றது மூலயமா அதில் லீக் இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறோம். The leak rate can be calculated based on the change in pressure over a certain period of time. ஸோ பர்டிகுலர் ரேட் ஆஃப் பீரியடில் எவ்வளோ ப்ரெஷர் ஸ்டார்டிங்கில் இருந்தது எவ்வளோ வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றது மூலயமா ப்ரெஷர் சேஞ்ச் லீக் டெஸ்ட் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ப்ளூ கலர் இருக்கிறது தான் வந்து வால்வு. இது வந்து ஏர் சப்ளை வந்து பண்ணுறோம். டெஸ்ட் ஐட்டம் இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து ப்ரெஷர் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் ஐட்டமில் நம்ம பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஏர் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த வால்வை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஹோல்ட் ஆகிருக்கும் போது அந்த ஏரியாவில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது ப்ரெஷர் சென்சார் மூலமா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அதுவே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ வந்து ஒரு ½ hour இல்லைனா 10 minutes அப்படின்னு டைம் கொடுத்துட்டு அந்த டைமுக்கு அப்புறமா அதே இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரெஷர் சென்சாரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றதை மெஷர் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லையும் ஃபைனல் ஸ்டேஜ்லையும் வந்து ஒரே அளவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து ப்ரெஷர் ட்ராப் இல்லை, எந்த லீக்கும் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட ஃபைனலில் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து லீக் ரேட் அப்படின்றது வந்து QL = P1 - P2, அதாவது P1 - P2 × V/T. இதில் P1 அப்படின்றது வந்து இனிஷியல் ப்ரெஷர், P2 அப்படின்றது வந்து ஃபைனல் ப்ரெஷர்.
V அப்படின்றது வந்து வால்யூம் ஆஃப் த டெஸ்ட் பார்ட் அண்ட் T அப்படின்றது வந்து மெஷர்மெண்ட் டைம் பீரியட். ஸோ எவ்வளோ டைம் பீரியடில் நம்ம வந்து ரீடிங் எடுக்கிறோம் அப்படின்ற இந்த மெஷரபிள் வேல்யூஸ் தான் வந்து வச்சு தான் நம்ம அதில் வந்து லீக் இருக்கா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் லீக் டெஸ்டிங். ஸோ இட் இஸ் எ மோர் அக்யூரேட் வேரியன்ட் ஆஃப் த ப்ரெஷர் டிகே மெத்தட். திஸ் மெத்தட் ரெக்வயர் மெஷரிங் எ ப்ரெஷர் அட் 2 points in time to obtain a pressure change reading. So it is an indirect method for measuring the leak rate because the time and pressure rate must be covered in the leakage rate. ஸோ இதில் நம்ம வந்து வால்வ் 1 வால்வ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் வால்வை யூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஏரை வந்து அப்ளை பண்ணி அது மூலயமா இருக்கக்கூடிய ப்ரெஷர் ட்ராப்பை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஒர்க்கிங் ப்ரெஷர் பார்த்தோன்னாக்கா இந்த வால்வ் 1 அண்ட் வால்வ் 2 வந்து ஓப்பன் பண்ணோம். The test specimen and the reference volume is pressurized then isolated by closing the valve 1. ஸோ இதில் வந்து டெஸ்ட் ஸ்பெசிமனும் ரெஃபரன்ஸ் வால்யூமும் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து வால்வ் 1 வந்து க்ளோஸ் பண்ணோம். இந்த ரெஃபரன்ஸ் வால்யூம் மீன்ஸ் தென் ஐசோலேட்டட் ஃப்ரம் த டெஸ்ட் ஐட்டம் க்ளோசிங் த வால்வ் 2. ஸோ இப்போ வந்து வால்வ் 2 வந்து க்ளோஸ் பண்ணுறோம். The pressure difference between the non-leaking reference volume and the test item is then measured by a transducer over time. ஸோ இதில் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வால்யூம் தனியாக டெஸ்ட் ஐட்டம் தனியாக வச்சு ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஏர் சப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வால்வ் 1 க்ளோஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து வால்வ் 2 க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் வால்யூமில் வந்து எவ்வளோ வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் ஐட்டமில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கூட கம்பேர் பண்ணி இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் மூலமா நமக்கு எந்த அளவுக்கு லீக் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணி மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா மாஸ் ஃப்ளோ லீக் டெஸ்டிங். ஸோ மாஸ் ஃப்ளோ லீக் டெஸ்டிங் சிஸ்டம் யூசஸ் அ மாஸ் ஃப்ளோ சென்சார்ஸ் which can provide fast and accurate testing over a much wide range of leak volume ratios and testing. ஸோ இதில் வந்து மாஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல நமக்கு வந்து எவ்வளோ லீக்கேஜ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் ப்ரெஷர் பார்த்தோன்னா இன் திஸ் மெத்தட் எ பார்ட் இஸ் ப்ரெஷரைஸ்ட் அலாங் வித் எ ரெஃபரன்ஸ் வால்யூம். ஸோ இதுலேயுமே வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வால்யூம் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே ப்ரெஷர் டிஃபரன்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து மாஸ் ஃப்ளோ சென்சார் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ when the amount of air that flows into the part to replace the leakage is measured in standard centimeter cube per minute using mass flow sensor, a number of error proofing techniques are also used to guarantee test specimen reliability. ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஏர் சப்ளை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து வால்வ் 1 க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து வால்வ் 2 க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வால்யூமுக்கும் டெஸ்ட் ஐட்டமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் மூலயமா நமக்கு வந்து இந்த மாஸ் ஃப்ளோ சென்சார் மூலயமா எந்த அளவுக்கு வந்து லீக்கேஜ் இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது அது எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்றதை பொறுத்து லீக்கேஜ் இவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதான் வந்து மாஸ் ஃப்ளோ லீக் டெஸ்டிங். 8th ஒன் பார்த்தோம்னாக்கா ஹீலியம் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் லீக் டெஸ்டிங். ஸோ இதில் வந்து ஹீலியம் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் லீக் டிடெக்டர் இன் ஷார்ட் ஜெனரலி இட் இஸ் கால்ட் MSLD is the most versatile of a industrial and laboratory leak detector method. These methods were developed in 1940s to meet the strictest requirement in the development of nuclear device. The main part of the device is mass spectrometer, a sensor for different gas masses. ஸோ இதில் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி அது மூலயமா லீக் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா இது. இதில் வந்து சாம்பிள் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் பீம் சோர்ஸ் கொடுக்கும்போது அது வந்து அயான் ஆக்சலரேட்டட் மூலயமா நமக்கு வந்து இது மூவ் ஆகி நடுவில் இந்த மேக்னெட் இது மூலயமா பாஸ் ஆகி நமக்கு வந்து இந்த டிடெக்டரில் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு வந்து லீக்கேஜஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு இந்த டிடெக்டரில் வந்து டிடெக்ட் பண்ணி அது மூலயமா நம்ம லீக்கேஜஸை வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து ரீசன் ஆஃப் யூஸிங் த ஹீலியம் அஸ் எ ட்ரேசர் கேஸ். ஸோ ஹீலியமை வந்து ட்ரேசர் கேஸாக யூஸ் பண்ணக்கூடியதுக்கான ரீசன் பார்த்தோம்னாக்கா ஹீலியம் இஸ் அன் இனர்ட் கேஸ், நான் டாக்ஸிக். ஸோ இது வந்து நான் டாக்ஸிக், as I told earlier, நான் கண்டென்சபிள். ஸோ இது வந்து நான் கண்டென்சபிள் கேஸ் தட் இஸ் plentiful and relatively inexpensive in nature.
ஸோ இது வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். இது வந்து டாக்ஸிக் கேஸ் கிடையாது, நான் டாக்ஸிக் கேஸு. இது வந்து எக்ஸ்பென்சிவ்மே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்மால் மாலிகுல்ஸ் அண்ட் லைட், தேர்ஃபோர் ஈஸி ஸ்லிப்ஸ் த்ரூ வெரி ஸ்மால் லீக்ஸ். ஸோ இது வந்து சின்ன சின்ன லீக்ஸ்லையுமே வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அது மூலயமா லீக் வச்சு கண்டுபிடிக்க முடியும். தெர் இஸ் ஒன்லி லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ ஹீலியம் naturally present in the atmosphere, which is approximately 5 ppm. So normally acquiring background level of manageable. So இந்த பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம வந்து ஹீலியம் வந்து ட்ரேசர் கேஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னைஃபர் ப்ரோப் மோட், இன்னொன்று வந்து அக்குமுலேஷன் மோட். ஸோ ஸ்னைஃபர் ப்ரோப் மோட் அப்படின்னப்போ the test item is pressurized with helium gas and the exterior is scanned with the sniper probe connected to a mass spectrometer to localize the leak. This method is slow, non-quantitative, but the advantage of localizing the leak. ஸோ இதில் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி அந்த டெஸ்ட் ஸ்பெசிமெனுக்குள்ளே நம்ம வந்து அந்த ட்ரேசர் கேஸை ஃபில் பண்ணி அதனுடைய மேற்பரப்பில் ஸ்னைஃபர் ப்ரோபை வச்சு நம்ம அதை வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்னைஃபர் ப்ரோப் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து அக்குமுலேஷன் மோட் அப்படின்றது வந்து த பார்ட் இஸ் ப்ரெஷரைஸ்ட் வித் த ஹீலியம் அண்ட் த சேம்பர் இஸ் எவாக்குவேட்டட் டவுன் டு லெஸ் தென் 0.1 millibar absolute to eliminate the background effect. The pressure of the helium leaking into the chamber is then detected by the mass spectrometer. ஸோ இதில் வந்து டெஸ்ட் ஐட்டம் வந்து இருக்குது. ஸோ ட்ரேசர் கேஸை நம்ம வந்து சப்ளை பண்ணும்பொழுது மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலயமா நம்ம இதில் எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து லீக்கேஜ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதான் வந்து அக்குமுலேஷன் மோட். நெக்ஸ்ட் இதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்றதுனாக்கா ஹீலியம் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் லீக் டிடெக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் லைன் இன்க்ளூட்ஸ் பார்த்தோன்னாக்கா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுறோம் ஹீலியமை. ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸில் லீக்கேஜஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் கார்பனேட்டட் பெவரேஜ் கண்டெய்னர்ஸ், ஸோ கொக்கோ கோலா பெப்சி பாட்டில்ஸில் வந்து லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபுட் பேக்கேஜிங்கு, ஏரோசோல் பேக்கேஜிங், ஸ்டீம் ப்ராடக்ட்ஸ், கேஸ் பாட்டில்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், டயர் வால்ஸ் அண்ட் ஆல் வேக்கம் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே வந்து லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஹீலியம் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ரேடியோ ஐசோடோப் ட்ரேசர் லீக் டெஸ்டிங். ஸோ இன் திஸ் பர்டிகுலர் மெத்தட் ஷார்ட் லைஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ் டு லீக் டெஸ்ட் hermetically sealed cavities and closed piping system. A radioactive isotope is injected into the pipe. Then the outside of the pipe is checked with a Geiger-Müller detector to find the area of the high radioactivity. These are the points which the pipe is leaking. This is useful for underground pipe and hard to get near. So the radioisotope types la வந்து ரேடியேஷன் சோர்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து வெளியே வருது அப்படின்றத பொறுத்து தான் இதில் லீக் டெஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து பைப்பில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். தென் த அவுட் சைட் ஆஃப் த பைப் இஸ் செக்டு வித் த கெய்கர்-முல்லர் டிடெக்டர். ஸோ அந்த கெய்கர்-முல்லர் டியூப் வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய ரேடியோ ஐசோடோப்ஸ் ஏதாவது ரேடியேஷன் சோர்ஸை வெளியே வருதா அப்படின்றத பொறுத்து இதில் வந்து லீக்கேஜஸ் இருக்கான்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரேடியோ ஐசோடோப்ஸ்ன்றப்போ இட் மஸ்ட் ஹாவ் எ ஷார்ட் half life so the material does not become a long term problem. ஸோ இதில் வந்து அதனுடைய ஹாஃப் லைஃப் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதால அந்த மெட்டீரியலில் வந்து லாங் டைம் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. இட் மஸ்ட் பி காமா எமிட்டர் ஸோ தட் இட் கேன் பி டிடெக்டட் த்ரூ எ மெட்டல் அண்ட் த எர்த் வேர் த பைப் லீக்ஸ். ஸோ இது வந்து காமா எமிட்டர் அப்படின்றதால மெட்டல் அண்ட் எர்த் பைப் லீக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஹவு டு சூஸ் த டெஸ்ட் மெத்தட். ஸோ இந்த வந்து எதை பேஸ் பண்ணி இந்த லீக் டெஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா த கரெக்ட் மெத்தட் ஃபார் எ கிவன் அப்ளிகேஷன் இஸ் செலக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். எதை பற்றினாக்கா ஹவு மெனி பாயிண்ட்ஸ் மஸ்ட் பி டெஸ்டட். ஸோ எத்தனை பாயிண்ட் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் வாட் இஸ் த பாஸ் ஃபெயில் லீக் ரேட், how much time must the product last அப்படின்றத பொறுத்தும்
வாட் ஆர் த டைமென்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டு டெஸ்ட். ஸோ எவ்வளோ டைமென்ஷன் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்தும் வாட் இஸ் த ரெக்வயர்ட் டெஸ்ட் சைக்கிள் டைம். ஸோ டெஸ்ட் சைக்கிள் டைமை பொறுத்தும் டஸ் இட் ஹாவ் டு பி அன் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஆர் நார்மல், இது வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டமா நார்மல் சிஸ்டமா அப்படின்றத பொறுத்தும் வாட் இஸ் த பட்ஜெட் அண்ட் வாட் இஸ் த டெஸ்ட் ப்ரெஷர். ஸோ இதனுடைய பட்ஜெட் எவ்வளோ, அதனுடைய டெஸ்ட் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து நம்ம எந்த டைப் ஆஃப் லீக் டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் லீக் டெஸ்டிங்னா என்ன அப்படின்றத பற்றியும் டைப் ஆஃப் லீக் டெஸ்டிங் பற்றியும் லீக் டெஸ்டிங்கில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அது எந்த டைப் ஆஃப் மெத்தடில் நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் அதனுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.